ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMIல ஈஸியா வாங்கலாம் ஏசி. நீங்க சொல்றத பார்த்தா எல்லாரோட விலையும் ஜாஸ்தி, லலிதால மட்டும்தான் கம்மிங்கிற மாதிரி இருக்கே. நான் லலிதால தான் வாங்கணும்னு சொல்லல. எங்க எஸ்டிமேட் ஸ்லிப்பையும் நகை போட்டோவையும் வச்சு கம்பேர் பண்ணுங்க. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. லயன் அரேபியன் டேட்ஸ், இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ், சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த மாதம் மார்ச் மாதத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நிறைய கிரக பயிற்சிகள் இந்த மாதம் தான் நடக்குது. 1 2 ஃபர்ஸ்ட் இந்த 6ஆம் தேதி சனி பயிற்சி நடந்தது. கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு சென்றார் சனி. சந்தோஷம். உலகமே உற்று நோக்கிய ஒரு சம்பவம். அடுத்ததாக என்னாச்சுன்னா, சுக்கிர பகவான் உச்சமடைக்கிறார். 3ஆம் தேதி அடைந்திட்டார். சுக்கிரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய். 3ஆம் இடத்துல 3ஆம் தேதி ஆயிட்டார். அடுத்ததாக குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். எப்போன்னா மார்ச் மாதம் 12ஆம் தேதி. இந்த 12ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தி அடைகிறார். அடுத்ததாக என்ன பண்ணுறாங்க, சூரிய பகவான் 15ஆம் தேதி இதுக்கு மீனத்துக்கு போகிறார். புத போதும் லிஸ்ட்டு பெருசாக போகுது. 5 கிரகங்கள் வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக என்ன பண்ணுறாங்க, கும்பத்திலேருந்து மீனத்துக்கு படையெடுக்கிறாங்க. இப்போ கும்பத்தில் இருக்காங்க எல்லாருமா, ஒருத்தராக ஒரு டேட்டில் போகிறாங்க. ஸோ மார்ச் தொடங்கி ஏப்ரல் 14 வரைன்னு வச்சுக்கலாம் நம்ம டைட்டில். காரணம், இந்த ஒரு மாதம் புத்தாண்டு வந்தால் தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு. அப்போ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 5 கிரக சேர்க்கை அற்புதங்களை உண்டு செய்ய போகிறது, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்க போகிறது, யார் யாரெல்லாம் ஃபாரின் போக போகிறீங்க, என்னென்னலாம் நடக்க போகுதுங்கிறது ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 5 கிரக சேர்க்கை சார் சனிப்பெயர்ச்சியிலேருந்து வருவோம். சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு முதல் ராசியாக வச்சுக்கலாம், முதல் பயிற்சியாக வச்சுக்கலாம். ஸோ 3ஆம் தேதி சுக்கிர பயிற்சி நடந்தது. அடுத்த 6ஆம் தேதி சனி. உங்களுக்கு எல்லாருக்கும் என்னென்னா, இந்த ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுதுன்னா என்ன பண்ணுவாங்க, பழைய கடன்கள்லேருந்து விவசாயிகளுக்குலாம் என்ன பண்ணுவாங்க, கடன் தள்ளுபடி பண்ணுவாங்க. பயிர்க்கடன் தள்ளுபடிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இந்த சனி பகவான் வந்தோடனே என்ன பண்ணுறாரு, உங்கள் கடன்களை தள்ளுபடி பண்ணுறாருங்க. என்ன தள்ளுபடி, உங்களுக்கு இனிமேல் 7.5 சனியே கிடையாது. அடடா, அற்புதம், சூப்பர். எல்லாருக்கும் சனி பகவான் அட்டாக் பண்ணுறாரு, நம்மளை மட்டும் ரிலீஸ் பண்ணுறாரு. ஆமாம், நீங்கள் மேசராசி, உங்களை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் சார் சும்மா ஏதாவது சொல்லாதீங்க சார். அப்போது என்ன பண்ணுறாரு, 12ஆம் இடத்துல சனி பகவான் வந்து குரு பகவானுடைய வீட்டிற்கு வருவதால் இந்த 7.5 சனி உங்களுக்கு கிடையாது. 12 1 2 பார்க்கிறார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். பணம் வரப்போகிறது. முக்கியமாக ரன்னிங் மணி வரப்போகுது. சனி பகவான் ப்ராப்ளம் பண்ண வந்தவர் நன்மை பண்ணுறார். ஆனால் எப்படி நன்மை பண்ணுவார் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன கரெக்ஷன். இப்போ நீங்கள் அம்மாட்ட பணம் வாங்குறதுக்கு அப்பாட்ட பணம் வாங்குறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன சொல்லுங்கள், அப்பாட்ட பணம் கேட்டால், அம்மாட்ட பணம் கேட்டால் கேட்டதை கொடுத்துருவாங்க, கணக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அம்மா, அவங்க தெய்வம். நம்ம அப்பாட்டேருந்து காசு கேட்டு பாருங்கள், 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு கேட்டு பாருங்கள், எதுக்கு இப்போ கேட்குறேன், என்ன செய்ய போகிற, ஏன் இங்கேருந்து சேரட்டில் போக முடியாதா, ஒரு 2-3 கேள்வி எக்ஸ்ட்ரா கேட்பார். காரணம் என்னென்னா, அவர் உங்கள் வளர்ச்சியை முன்னிட்டு தேவையில்லாத செலவை குறைக்கிறார். அந்த மாதிரி தான் சனியும். பணம் தருவார், அளந்து தருவார். உங்களுடைய வேலைக்கேற்ற பணம், அதிர்ஷ்டத்தினால பணம் வராதுங்க. யாராவது இப்போ ஷேர் மார்க்கெட் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்களாம் தயவுசெய்து இப்போ பண்ணாதீங்க, அது நடக்காது. சனி பகவான் 2 பார்க்கும்போது உழைத்து வருந்தினால் மட்டுமே பணம் தருவார். அது ஒரு விஷயம். எனவே தருவார், விட்டுருங்க. அடுத்து 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு புதிய வேலை கிடைக்க போகுது. சத்துருக்கள் உங்களை சுற்றி கோசிப்ஸ் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஆஃபீஸ் போனால் இவனுங்க இம்சை தாங்க முடியல சார், என் பாஸ் கூட என்ன இப்படி திட்டினதில்லை சார், இவனுக்கு கொடுக்குற இம்சை தான் சார். எல்லா கம்பெனிலையும் அமெரிக்காவில் 34வது மாடியில் இருக்கிற கம்பெனிக்கு போனாலும் அங்கே ஒருத்தன் போட்டு கொடுக்குற மாதிரி இருப்பான். இவங்க கடந்து தான் நீங்கள் போய் ஆகணும். இப்போ 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டை ஒர்க் பண்ணுறதுக்கு பீஸ்ஃபுல்லான கம்பெனியை உருவாக்கி தரார். அடுத்து 9 பார்க்குறார். 9ங்கிறது அப்பாவுடைய இடம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அப்பாவுக்கு கொஞ்சம் உடல்நல சரியில்லாமல் போகிறது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். இப்போ அப்படி வரிசையாக வாங்க. 2 7 கூடிய சுக்கிரன் உச்சமாகிறார். இவரும் மீனத்தில் தான் இருக்கார். அப்போது மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் காதல் வருகிறது. காதல் மட்டுமா, லவ் கூட சேர்ந்து இன்னொன்றும் சேர்ந்து வருது. இப்போது லவ் ஒன்லின்னு இருந்த ட்ராவல் நீங்கள் இல்லற வாழ்க்கையெல்லாம் ஈடுபட்டு ஹனிமூன் ட்ராவலாக மாறப்போகுது. இத்தனை நாள் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருந்தேன் சார், ஒர்க்குனே பிஸியாக இருந்துட்டேன். நானும் என் ஒய்ஃபும் ஜாலியாக அப்படியே சம்மர் ஹாலிடேஸ்க்கு ஊட்டி போய்ட்டு, கொடைக்கானல் போய்ட்டு, குளுமணாலி போய்ட்டு, குற்றாலம் போய்ட்டு, போதும் லிஸ்ட்டு பெருசாக போகுது. ஹனிமூன் போக சொன்னால் ஒரு இன்ப சுற்றுலா முடிச்சுட்டு வந்துருக்கீங்க, அதெல்லாம் பிளான் பண்ணுவீங்க. வேணால் பாருங்கள், மேசராசிக்காரர்கள் ஃபேமிலி மந்த்துங்க இது. ஜாலியாக இருக்க போகிறீங்கன்னா சுக்கரனே உச்சம். யாருக்கு நல்லவன் கெட்டவன் தேவையில்லை.
உங்களுக்கு தனாதிபதி, உங்களுக்கு வேலை, உங்களுக்கு 7 கூடைய லவ்வுக்கு அதிபதி நடக்க போகுது. கூடவே சேர்ந்த புதன், இவர் அடிஷனல் யோகம், 6 கூடையவன், 6 கூடையவன் 12 மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குகிறான். அப்போ புதனே மறைஞ்சிட்டாருங்கும் போது மெடிக்கல் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்க, ஸ்டேஷனரி கடைகள் வச்சுருக்கிறவங்க, இவனை ரொம்ப நல்ல காலம். சில பேர் வந்து வாத்தியாராக இருப்பீங்க, சின்ன சின்ன ஸ்கூல்ஸ், ப்ரீகேஜி இதெல்லாம் வச்சுருப்பீங்க, எல்கேஜி அந்த மாதிரி நான் பிரைமரி ஸ்கூலு, செகண்டரி ஸ்கூல்லாம் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம். அதே மாதிரி ஸ்காலர்ஷிப் படிச்சிருப்பீங்க, பிஎஸ்டி படிச்சிருக்கிறதுக்கெலாம் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம். அடுத்தாக செவ்வாய் பகவான், இவர் 8 கூடையவன், இவரும் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 8 கூடையவன் 11ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது மாமனாரோட சின்ன பிரச்சனை வரும். இந்த மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. தகாத நண்பர்கள், தீய நண்பர்கள் உங்களுக்கு வருவாங்க. உங்கள் கையில் பணம் இருக்கிறது தெரிஞ்சால் என்னென்ன யார் யார் வருவாங்க, முக்கியமாக 1 நல்லவங்க வருவாங்க, 2வது அவங்க நல்லவங்க பின்னாடியே இன்னொருத்தவங்க வருவாங்க, ராங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைப்பாங்க. நீங்கள் மட்டும் நம்ம கம்பெனியோட அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா இப்படி ஆகும் அப்படி ஆகும் போன்றவைகள்லாம் ஏற்படும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இவர்களோடலாம் நீங்கள் உறவு கொண்டாடும் பொழுது 4 கூடையவர், 8 கூடையவர், 11ஆம் இடத்து தீய நண்பர்கள் சகவாசம் வராமல் பார்த்துக்குங்க. அடுத்ததாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் மேஷராசிக்காரர்கள் நடக்கக்கூடிய அற்புத பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு 11ல் இப்போ ஃப்ரீடமாக ஒர்க் பண்ண போகிறார். இப்போ இத்தனை நாள் சனி கூட இருந்தார், இப்போ ராகு கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறார். அப்போ 11ஆம் இடத்து ராகு பகவான் என்ன பண்ணுறார், தொழிலை கொடுக்கிறார், உத்தியோக உயர்வை தருகிறார், இதெல்லாம் பண்ணுறார். 11ஆம் இடத்து ராகு என்பது மாமனார் சம்மந்தப்பட்ட விஷயம், ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் பண்ண போகிறார். உங்களுடைய லைஃபே மாறப்போகுதுன்னு சொல்லலாம். 11ஆம் இடத்து ராகு. ஸோ லாபங்களை, அதிசயங்களை உண்டு பண்ணுகிறார் போன்றவை ஏற்படும். ஸோ இப்போ அந்த ராகு பகவான் 11ல் இருப்பது என்பது ஒரு உபதயஸ்தானம்னு பேர், அசுர தயாநிதின்னு பேர் ராகு. அவர் வந்து உபதயஸ்தானத்தில் இருக்கும்போது மாற்றம் என்பது உங்களிலிருந்து தொடங்குகிறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படுது. மேஷராசிக்காரர்கள் 5 கிரக சேர்க்கையால் எது நடக்குதோ இல்லையோ உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறுகிறது. ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் செவ்வாயே 12ஆம் இடத்திற்கு வரும்போது 8 கூடையவன் 12ல் வரையும் பொழுது பூமி லாபங்கள் போன்றவை ஏற்படுவதற்கான அற்புதமான நேரம் இது. அப்போது மேஷராசிக்காரர்கள் இந்த 5 கிரக சேர்க்கையினால் என்ன பண்ணணும், ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன், இந்த 5 கிரகமும் எங்கே போய் உட்காருதுன்னா 12ஆம் இடத்துல இருக்குது. 12ஆம் இடம் என்பதுன்னா தூக்கம், உறக்கம். அப்போ தூங்கவே மாட்டீங்க. இந்த 1 மந்த் ஃபுல்லாக என்ன பண்ணுவீங்க, ஒர்க்கு ஒன்று வேலை மேலே இருக்கணும், இல்லைனாலும் வேலை மேலே தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பிஸியாகவே இருப்பீங்க. என்ன சார் இன்ப சுற்றுலாங்கிறீங்க, பிஸிங்கிறீங்க, அங்கே போய் ஃபோன் ஒன்று பண்ணிட்டு இருப்பீங்க, அங்கே போனாலும் பேமெண்ட்லாம் வந்துருச்சாலும் வெண்டரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பீங்க. இது ஒன்று மட்டும் உங்கள் கூடவே தெரியும். பரவாயில்ல விடுங்க, சம்பாதிக்கிறது நல்ல விஷயந்தான். அப்போது இந்த மேஷராசிக்காரர்கள் ஒரு பக்கம் சம்பாதிக்கிறீங்க, ஒரு பக்கம் ஃபண்ட் பண்ணுறீங்க. அப்போது இந்த 1.5 மாதமும் 5 கிரக சேர்க்கை இனிமையாக முடியும். கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்துக்கு ஒரு முறை வாருங்க. இந்த ஸ்ரீமடத்துக்கு வந்தால் வெறுங்கையோடு சென்றதா யாருக்கும் சரித்திரமே இல்லை. வந்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு சுவாமியை பார்த்துட்டு போங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.